புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும், செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் என்ற குறட்பா. இது பொச்சாவாமை என்ற 54வது அதிகாரத்திலே 8வது குறள். உலகத்து சான்றோர்கள் இதெல்லாம் செய்யணும்னு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையிலே இந்த புகழ் என்பது மிக முக்கியமானது. இது யாரோ தருவதால் வருவதல்ல, நம் செயலால் வருவது. இந்த செயல் நமக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு மேன்மை, ஒரு பெருமிதம் இந்த புகழ் இல்லையா? புகழ் தான் வாழ்க்கை. அப்போ இந்த புகழ் எப்படி இருக்கணும்? நீ செய்யும் செயலிலே புகழ் விளைக்க வேண்டும். அப்படி நீ செய்யலைன்னா உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். அதை நீ மறக்க கூடாது. அதை மறந்தால் உனக்கு வாழ்க்கையிலே உயர்வு இருக்காது. புகழ்ந்தவை போற்றி என்ற கடைபிடித்து செய்ய வேண்டும். செய்யாது இகழ்ந்தார்க்கு அடப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டினா எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு நன்மை கிடைக்காது. அதனால நம்ம எத்தனை பிறவி எடுக்க போறோம் நமக்கு தெரியாது. இருக்கின்ற பிறவியிலே எவையெல்லாம் புகழுக்குரியன என்பது நம் செயலால் தெளிந்து அவை செய்து புகழை பெற வேண்டும். இல்லை என்றால் பிறவிதோறும் நமக்கு துன்பமே என்று எதிர்நிலையிலும், அதாவது எதிர்காலவியலிலும் வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புத குறள். அன்றன்று செய்வோம் புகழ்படச் செய்வோம். இதுவே வள்ளுவ நெறிப்பாடு.